نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد அகிலங்களை எல்லாம் படைத்து பராமரிக்கக்கூடியவனும் கண்ணியத்தின் அதிபதியும் ஓர் அனைத்திற்கும் சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனித சமுதாயத்திற்கு பிரத்யேகமான அறிவு ஆற்றலை வழங்கி அவர்களுக்குண்டான ஏராளமான நல்ல பண்புகளையும் அதன்படி நடக்கக்கூடிய நல்ல காரியங்களின்பால் செயல்படக்கூடிய விஷயங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அறிவுரையாக வழங்கியிருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. மனித சமுதாயம் என்பவர்கள் ஒரு நல்ல நெறியின்பால் வாழக்கூடியவர்களாக இருந்தால்தான் இந்த உலகத்திலையும் நன்மை இருக்கிறது, மறு உலகத்திலையும் இறைவனிடத்துல நன்மை இருக்கிறது. அதுல நம்ம இன்றைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், வாக்குறுதிகளை எவ்வாறு நாம பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க இருக்கிறோம். ஒரு மனிதர்கள் தன்னுடைய வாழ்க்கையில பல்வேறு விதமான காரியங்களுக்கு வாக்குறுதிகளை வழங்குகிறார்கள். வீடு சம்பந்தமாக இருந்தாலும், வியாபாரம் சம்பந்தமாக இருந்தாலும், இன்னும் நிறுவனங்கள் சம்பந்தமாக இருந்தாலும் சரி, ஒருத்தர்களை சேர்த்ததாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயங்களுமே வாக்குறுதிகள் இருக்கிறது. அந்த வாக்குறுதிகளை இறுதி வரை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும். அந்த வாக்குறுதியாக இருந்தாலும் சரி, ஒப்பந்தமாக இருந்தாலும் சரி, அதை சரியா நிறைவேற்ற வேண்டிய கடமை என்பது மொத்தமாக மனிதர்களுக்கும் இருக்கிறதே, குறிப்பாக இறை நம்பிக்கையாளர்களுக்கு, ஒரு அல்லாஹ்வை நம்பக்கூடிய நம்பிக்கையாளர்களுக்கு அந்த வாக்குறுதிகளை சரியா நிறைவேற்ற வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஆயத்துல் முனாஃபிகீன ஸலாஸத்துன், முனாஃபிகீன்களுடைய அடையாளம் 3. இதா கத்தப கதிப, இதா துமின கான, இதா வலத அகலப. அதாவது பேசினால் பொய் பேசுவான், நம்பினால் மோசடி செய்வான், வாக்களித்தால் மாறு செய்வான். இது முனாஃபிகீன்களுடைய அடையாளம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க. அப்போ ஒரு இறை நம்பிக்கையாளர்கள் வாக்களித்தால் என்ன செய்யணும், அதுல கடைசி வரைக்கும் உறுதியா இருக்கணும். என்ன ஒரு போராட்டமா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய இழப்புகளாக இருந்தாலும் சரி, அதுல உறுதி மிக்கவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு படிப்பினை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. இன்னைக்கு தமிழகத்தினுடைய அரசியலா பாத்தீங்கன்னு சொன்னா, வாக்குறுதியை பின்பற்றுவது கிடையாது, ஒப்பந்தத்தையும் பின்பற்றுவது கிடையாது, எந்த ஒரு நம்பிக்கையும் பின்பற்றுதல் என்பது இன்னைக்கு இல்லை. எல்லாம் கேலியும் கிண்டலுமாக இன்னைக்கு அரசியல் இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த உலக நடப்பு விஷயங்கள் பார்க்கும்போது தெரியலையா, ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க, ஒப்பந்தம் போட்டு ஜெயிச்சா கூட இருந்துட்டு ஆஹா ஓஹோ அப்படியாகும் இப்படியாகும், தானே தலைவரே, தவறு முதல்வரே, பெரும்பாலரே, எதிர்காலமே வருங்காலமே அப்படின்னு பயங்கரமா புகழ்ந்து தருகிறார்கள். அவர்களை தொடர்ந்து விட்டால் அவர்களை ஏசக்கூடிய நிலைக்கு மாறிவிடுகிறார்கள். அவர்களுக்கு எதிரானவர்களோட போய் கூட்டு சேர்ந்து கொள்கிறார்கள். இதெல்லாம் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இது இஸ்லாமிய பார்வையில மிக மோசமான ஒரு செயல். இஸ்லாமிய அடிப்படையில் பார்த்தால் ஒப்பந்தம் போடுவதற்கு முன்னாடி 1000 வாட்டி யோசிக்கலாம். ஒரு இடத்துல ஒப்பந்தம் போடுவீங்க, எவ்வளவு நாள் யோசிக்கலாம், ஒப்பந்தத்தை போடாம கூட இருந்துடலாம். ஆனால் ஒப்பந்தம் என்று ஒன்று போட்டுவிட்டால் நம்பிக்கை என்ற ஒன்று அதுல திரிக்கப்பட்டு விடுகிறது இல்லையா? ஒரு ஒப்பந்தம் போட்டா, ஒரு கடைக்கு ஒரு ஒப்பந்தம், ஒரு திருமணம் ஒரு ஒப்பந்தம் தானே. திருமணங்கிறது என்ன, நீங்க என்ன நடக்குது, மார்க்க மதத்தவர்கள் தாலி கட்டுறாங்க, கிறிஸ்தவர்கள் மோதிரத்தை போடுறாங்க, இஸ்லாத்துல ஒப்பந்தம் எழுதப்படுகிறது இல்லையா? வேற ஒண்ணுமே கிடையாது. ஒப்பந்தங்கிறது ஒரு இறைவனை சாட்சியாக வைத்து ஒரு ஒப்பந்தம் படுகிறது. ஆனால் ஒப்பந்தத்தை ஒரு மனிதர்கள் என்ன செய்யணும், நிறைவேற்ற வேண்டும்.
அதில் லாஸா இருந்தாலும் சரி, நஷ்டமா இருந்தாலும் சரி, லாபமாக இருந்தாலும் சரி, இறுதி வரை அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவது என்பது ஒரு இறை நம்பிக்கையாளருடைய கடமை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முனாஃபிகீன்களுடைய அடையாளம் 3 அப்படின்னு இருக்கிறாங்க. பேசினால் பொய் பேசுவான். அப்ப அந்த பொய் பேசக்கூடிய பண்பு இருக்குல்ல, ஒருவர்கிட்ட பொய் பேசக்கூடிய தன்மை இருக்கிறது அப்படின்னு சொன்னா அந்த பொய் பேசக்கூடிய தன்மையை வளர்ந்துகிட்டே போகும். எல்லா பொருளும் வளர்ற மாதிரி தன்மைகளும் வளர்ந்துகிட்டே போகும். சின்ன வயசுல இருந்து சில பேருடைய தன்மைகள் மாறாம எப்படி இருப்பாங்கல்ல, 70 வயசா அதே மாதிரி இருப்பாங்க. ஏப்பா சின்ன வயசுல இருந்து ஒரே மாதிரி இருக்கீங்க அப்படின்னா எல்லா தன்மைகளும் வளரும். எப்படி ஒரு செடியை, மரங்களை, கொடிகளை எப்படி வளர்க்கப்படுகிறதோ அதே மாதிரி மனித பண்புகளை அது சரி என்று கண்டால் அது வளர்ந்துகிட்டே போகும். அதை உடைக்க முடியாது, நிப்பாட்ட முடியாது. அப்போ பேசினால் பொய் பேசுவான், நம்பினால் மோசடி செய்வான், வாக்களித்தால் மாறு செய்வான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த வாக்களிக்கக்கூடிய தன்மை இருந்தா அதை நிறைவேற்றணும். நம்பக்கூடிய தன்மை இருந்தா அந்த நம்பிக்கையை நம்ம நம்பி ஒரு பொருளை ஒப்படைக்கிறாங்கன்னு வைங்க, அதை நம்ம முடிந்த அளவுக்கு என்ன செய்யணும், பாதுகாக்க வேண்டும். அதான் ரொம்ப முக்கியமானது. ஒரு இறைமைக்காவுடைய தன்மை என்பது மிக முக்கியமான விஷயம் சொன்னா பொய் பேசக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்கிறோம். நம்பினால் மோசடி செய்யக்கூடாது, வாக்களித்தால் மாறு செய்யக்கூடாது. இதை செஞ்சா அதுல என்ன இருக்கு, மனிதர்கள் ஒரு தன்மை எல்லாம் போயிரும்ல. யோசிச்சு பாருங்க, நம்பினா மோசடி செய்யலாம், வாக்களித்தா மாறு செய்யலாம், பேசுறதெல்லாம் பொய்யா பேசுறான்னு வைங்க. அப்ப மனித தன்மைக்கு என்ன இருக்குது, உண்மை கிடையாது. ஒரு மனிதன் சொல்லக்கூடிய ஒரு தன்மையை விட்டு அவன் நினைஞ்சிடலாம், மாறி விடுகிறான். அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முனாஃபிக்குடைய தன்மை இது அப்படின்னாங்க. முனாஃபிக்குகள் எங்க இருப்பாங்க அப்படின்னா நரகத்தினுடைய அடித்தட்டுல இருப்பாங்க அப்படின்னாங்க. அது நரகமாவே நெருப்பு, அது அடிங்கிற ஒரு தட்டு இல்லையா, அது கூட உள்ள பயங்கரமான நெருப்பாக இருக்கும். அப்ப அந்த மாதிரியான தன்மையே ஒரு முஸ்லீம் பண்ணக்கூடாது, வந்துவிடவே கூடாது. முஸ்லீம் என்றால் நம்பிக்கை, முஸ்லீம் என்றால் ஒழுக்கம், முஸ்லீம் என்றால் நேர்மை, முஸ்லீம் என்றால் வாக்குறுதியை நிறைவேற்றுவான், முஸ்லீம் என்றால் நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொருளை திரும்ப தருவான், முஸ்லீம் என்றால் நேர்மையானவன், ஒழுக்கமானவன், கண்ணியமானவன், அவனை நம்பி எவ்வளவு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்மை எவன் பெறுகிறானோ அவன் தான் முஸ்லீம். இதை நான் சொல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்றார்கள். அதாவது லைஸ மின்னா, நம்மை சார்ந்தவர்கள் இல்லை. யார் தெரியுமா, யார் பொய் சொல்லி பிறரை ஏமாற்றுகிறார்களோ அவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் இல்லைன்னாங்க. ஒரு முஸ்லீமுடைய கடைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்கிறார்கள். அவர் கோதுமையை விற்பனை செய்து கொண்டிருக்கிறார். மேல காஞ்ச கோதுமையை போட்டு வச்சிருக்கிறார், உள்ள ஈர கோதுமையா வச்சிருக்கிறார். அப்ப மேல காஞ்ச கோதுமை பார்க்கும்போது என்ன செய்வோம், இடம் வெயிட் கம்மியா அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. அப்போ அள்ளி போடும்போது நம்ம வெயிட் அதிகமாகும் இல்லையா. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கோதுமை மூட்டைக்குள்ள கையை விடுறாங்க, விட்டு எடுத்து பாக்குறாங்க, ஈரமா இருக்கிறது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மோசடி செய்யக்கூடியவன் என்னை சார்ந்தவன் இல்லைன்னா. எப்படி எவ்வளவு அற்புதமான வார்த்தை பார்த்தீங்களா. இஸ்லாத்துல தொழுவலாம், நோன்பு வைக்கலாம், ஜக்காத்து கொடுக்கலாம், ஹஜ்ஜி கூட செய்யலாம், தான தர்மங்கள் எல்லாம் பண்ணலாம். மோசடி செஞ்சா முஸ்லீமே கிடையாது. எவ்வளவு பெரிய அற்புதமான விஷயம் பாருங்க. நோன்பு வைக்கிறாரு, தொழுவ செய்யறாரு, ஹஜ்ஜிக்கு போறாரு, உம்ராக்கு போறாரு, ஆனா மோசடி பண்றாரு அப்படின்னா யாரு இல்ல, அவன் முஸ்லீமே கிடையாது. மோசடி செய்பவன் என்னை சார்ந்தவன் இல்லை, அவன் முஸ்லீமே கிடையாது அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தரை நம்பினால் அந்த நம்பிக்கையை நிறைவேற்ற வேண்டும். அப்படி எவ்வளவு அற்புதமான விஷயம் பாருங்க. நம்பிதான் என்ன செய்யலாம், ஒரு பொருளை நம்மகிட்ட வாங்கலாம், மேட் இன் ஜப்பான் சொல்லி பிரிண்ட் அடிச்சு கொடுக்கலாம். அது ஜப்பான்ல வாங்கின பொருளே கிடையாது. மேட் இன் ஜப்பான் பொருள் போட்டுருக்கலாம், மேட் இன் சைனான்னு போட்டிருக்கலாம். அப்போ உண்மையில பாத்தீங்கன்னா அது அச்சடிக்கு ஒரு ஏரியா வச்சிருக்காங்க, அச்சடிச்சு மணஞ்சிப்பட்டியில இருந்து அச்சடிச்சு கொண்டு வந்து கொடுக்கலாம். அப்ப இவன் சொல்லுவா இப்பதான் சுகர் இறக்கப்பட்ட பொருள்மா, இப்பதான் போன கப்பல்ல தான் வந்துச்சுமா சொல்லும் போது எப்படி சொல்றாங்க, போன கப்பல்ல தான் அது இறக்கப்பட்டது.
அவள் கப்பல்ல இறங்க மாட்டாங்க, முறைஞ்ச பட்டியல தான் இருந்திருப்பான் வச்சிருப்பான். அப்ப அந்த பொய் சொல்லி ஒரு காரியத்தை செய்வான்னு சொன்னால் அவன் யாரு கிடையாது, முஸ்லீம் கிடையாது. முஸ்லீமுடைய தகுதியா அவன் வந்து எடுத்துருவான், இறந்துதான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கடைக்கு போய் அந்த பொருட்களை பார்த்துட்டு சொன்னாங்க, மேல எதை வைத்திருக்கிறாயோ அதே கீழே வைத்தாங்க. மேல சில கடைகளை பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் பார்த்தா மேல நல்ல கத்திரிக்காய் வச்சிருப்பாங்க. சரி புதைக்கிறது இல்லைன்னா கொடுக்க கூடாது அப்படிமா, ஏன் அப்படி அள்ளி தவக்குன்னு தூக்கி போட்டுருவான். வீட்டுல இருந்து பார்த்தா அவ்வளவு சொந்த கத்திரிக்காவா இருக்கு இல்லையா. மேலையும் சொந்த கத்திரிக்காவும் நல்ல கத்திரிக்காய் கலந்து வச்சிருந்தா அவன் மேல இருக்கிற மாதிரி கீழே இருக்கிற அவன் எழுதுவான் பார்க்கவானா இல்லையா. எல்லா பொருளுக்கும் உள்ளதுதான். எந்த பொருளுக்குமே ஒரு 500 பொருள் இருக்குன்னு வைங்க, அந்த 500ல மேல 10 பொருள் நல்ல பொருள் வச்சுட்டு கீழே கிட்ட பொருள் வச்சா தப்பு இல்லாது. அப்படி நவீன கீழே எதை வைத்திருக்க அதான் மேல வைக்கணும், மேல எதை வைத்திருக்க அதான் கீழே வைக்கணும். மோசடி செய்பவன் என்ன சார்ந்தவன் இல்ல, முஸ்லிமே கிடையாதுன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்பிக்கைக்கு வலு சேர்த்தாங்க. ஒரு முஸ்லீமை வந்து யாரும் நம்பணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு இருக்கணும். இவன் நம்பணும் அவ்வளவுதான் போயிடுவான் அப்படின்னு நினைக்க கூடாது. எல்லா விஷயத்திலும் அரசியல், தேர்தல், வாக்குறுதி, எல்லா விஷயங்களும் இன்னைக்கு அரசியலே நாரிமை நாட்டம் அடிக்கிற அளவுக்கு இந்தியாவிலே தமிழ்நாடு நாட்டடிக்கிற அளவுக்கு போச்சு. இந்தியா முழுவதும் தமிழ்நாடு நாட்டடிக்கக்கூடிய அரசியலாக மாறிவிட்டது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் மக்கள் நம்பி ஓட்டு போடுறான். ஓட்டு போடுறாங்கல்ல, எதுக்கு ஓட்டு போடுறான்? அவன் இருக்கிறா கேனையா முட்டாளா மடையனா நம்பி ஓட்டு போடுறான் இல்லையா. ஒரு எம்எல்ஏ வரணும் அப்படின்னு நம்பி ஓட்டு போடுறான்னா அவன் என்ன செய்யறான், அவனே ராஜினாமா பண்ணிட்டு வேற லட்சம் சேர்ந்துக்கிறான் இல்லையா. எவ்வளவு கேவலமான ஒரு சாக்கடையாக ரொம்ப கேடுகிட்ட ஒரு அரசியலாக மாறிவிட்டதா இல்லையா. அப்ப நம்பிக்கை பால்படுத்தப்படும் போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நம்பிக்கை பால்படுத்தப்படும் போது கியாமத்தினால எதிர்பாருங்கள் நாங்க, யுக முடிவினாலே எதிர்பாருங்கள் நாங்க. எப்போ நம்பிக்கை பால்படுத்தப்படுமோ பாத்தீங்களா, நம்முடைய சின்ன வயசு காலத்திலேயே கிராமப்புறங்கள்ல அந்த மாதிரியான பாத்தீங்களா, சின்ன வயசுல அந்த கிராமவாசிகள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த வேலை மாதிரி உலகத்துல வேற எங்கேயும் பார்க்க முடியாது. அப்படி நேர்மையா இருப்பாங்க. இன்னைக்கு இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம ஊர்ல கூட அவங்க எல்லாம் சந்திப்போம். அந்த மக்களுடைய அந்த நேர்மை அந்த விஷயங்கள் பாத்தீங்கன்னா அவ்வளவு நேர்மையா இருப்பாங்க. அப்படி முந்தைய காலங்கள்ல இதோட பயங்கரமான நேர்மை. அப்போ நம்பிக்கைன்னா அவங்க எழுதலாம், தங்கத்தை கொடுத்து அப்படியே கூட தங்கமாவே தருவாங்க, தகரமா மாற்ற மாட்டாங்க இல்லையா. என்ன பொருளை கொடுத்தமோ அது அப்படியே இருக்கும். அப்படியே நம்பி ஒப்படைத்தால் அவர்கள் அதை வந்து நினைச்சுவாங்க பாதுகாத்து தருவார்கள். நம்பிக்கை பால்படுத்தப்படும் போது கியாமத்தினாலே எதிர்பாருங்கள். அதான் யுக முடிவினாருடைய அடையாளம். இப்ப நம்ம கண் முன்னாடி பார்த்துட்டு இருக்கோம். எவனையும் நம்ப முடியல பாருங்க, எவனையும் நம்ப யாரையும் நம்ப முடியல. அரசியல்வாதி நம்ப முடியல, பணக்காரர் நம்ப முடியல, ஏழை நம்ப முடியல, படிச்சவங்க நம்ப முடியல, படிக்காதவங்க நம்ப முடியலங்கிற அளவுக்கு எவனும் நம்பிக்கை தகுதி உடையவர்களாக இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு காலம் மாறிட்டு வருது இல்லையா. சூழ்நிலையை கூட பார்க்கிறோம். அப்ப நம்பிக்கை என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஒப்பந்தம் என்பது நிறைவேற்றப்பட வேண்டும். ஒப்பந்தத்துலதான் மனித சமுதாயம் வாழ்ந்துட்டு இருக்குது. யோசிச்சு பாருங்க, மனித சமுதாயம் வாழ்ந்துட்டு இருக்கு. அதுக்கு காரணம் என்ன? ஒப்பந்தம் தான். கணவன் மனைவி 2 பேரும் எடுக்கிறாங்க, கடுமையான ஒப்பந்தம் என்று குர்ஆன் சொல்கிறது. கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் உள்ள அந்த ஒப்பந்தம் இருக்குல்ல, கடுமையான ஒப்பந்தம் என்று குர்ஆன் சொல்கிறது. நீங்க எப்படி அதை பிரித்துக் கொள்வீர்கள் அப்படின்னு எல்லாம் கேட்கலாம். நீங்க கடுமையான ஒப்பந்தம் போட்டிருக்கும் போது அதை எப்படி நீங்க பிரிச்சுக்கிறீங்க? அப்ப அந்த ஒப்பந்தம் தான் கணவன் மனைவி என்ற ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறது. சந்ததிகள் அடங்கி இருக்கிற அந்த நம்பிக்கை இருக்கிறது. சொந்தக்காரங்கள் ரத்த உறவுங்கிற அந்த நம்பிக்கை உள்ள அடங்கி இருக்கிறது. 2 பேர் ஒரு திருமணம் முடித்துக் கொள்கிறார்கள். ஒரு 2 சமுதாயமே ஒன்று சேருது இல்லையா. 2 பேர் திருமணம் முடிக்கிறாங்க, ஒப்பந்தம் போடுறாங்க. ஒரு 2 சமுதாயம், ஒரு பெரிய பீப்புள் வந்து ஒன்னா சேர்றாங்க. இவங்க சொந்தக்காரங்க, அவங்க சொந்தக்காரங்க, இவங்க இன்னும் மாமா வழி, மஞ்சு வழி, அந்த வழி, இந்த வழி அப்படின்னு ஒரு ஒப்பந்தத்துல எவ்வளவு பெரிய சமுதாயம் ஒன்று சேர்க்கிறது பார்த்தீங்களா. அப்ப அந்த திருமணம் என்ற ஒப்பந்தத்தை அவருடைய இடத்துல நீங்க எப்படி பிரிச்சுக்கிறீங்கன்னு நல்லா கேட்கலாம். கடுமையான ஒப்பந்தம் போட்டிருக்கும் போது எப்படி பிரிச்சுக்கிறீங்க அப்படின்னு நல்லா கேட்கலாம்.
இப்ப அந்த திருமண ஒப்பந்தம் மாதிரி நிறைய ஒப்பந்தம் இருக்குது. கடைக்கு போடுறோம் ஒப்பந்தம், சில பேர் நினைச்சுவாங்கன்னா கடைக்கு ஒப்பந்தம் போட்டு முடிச்சிருப்பாங்க. இன்னொருத்த வந்து நினைச்சுவான்னா ஒரு இப்போ வந்து 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ், ஒரு 15,000 ரூபாய் வாடகைன்னு சொல்லி ஒரு இருக்காங்க. இன்னொரு சொல்லி நான் வந்து 1 லட்சம் ரூபாய் தரேன், 20,000 வாடகை தரேன் அப்படின்னு சொன்னா நினைச்சுவான். உடனே ஒப்பந்தத்தை ரத்து பண்ணிட்டு, ரத்து கூட பண்ண மாட்டாங்க. ரத்துனா அதுக்கு ஒரு காலம் இருக்கா, 3 மாசம் இடைவெளி, அவன் எவ்வளவு வியாபார தொழிலாம் வந்து வளர்ப்பதற்குண்டான எல்லா வழிவகையும் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்குல்ல, எல்லாத்தையும் டோட்டலா போட்டு டக்குன்னு அங்க மாறிடுவாங்க. இது எவ்வளவு பெரிய கேவலமான ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு இஸ்லாம் என்னது சொல்லுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பேர் தெரியுமா? அல் அமீன், நம்பிக்கைக்குரியவர், சித்திக், உண்மையாளர். ரொம்ப ரசூலுல்லாஹ்வுடைய அந்த தன்மை நபியாக ஆவதற்கு முன்னாலே 40 வயசுல நபியானார்கள். நபியாக ஆவதற்கு முன்னாலே நபியுடைய குணம் எப்படின்னு சொன்னா, ஒரு பொருளை ஒப்படைக்கிறத ரசூலை ஒப்படைப்பாங்க. ரசூலுடைய வார்த்தையை அப்படி நம்புவாங்க, 100% நம்புவாங்க. ஏன் ரசூலுல்லாஹ் அதை கேட்கிறாங்க, இதோ இந்த மலைகளுக்கு பின்னால் ஒரு சமுதாயம் உங்களை துரத்தி வருகிறதை என்று நான் சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க. எல்லா சொந்தக்காரங்க எல்லாத்தையும் வச்சுட்டு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இதோ இந்த மலைக்கு பின்னால் ஒரு பெரிய படை உங்களை துரத்தி வருகிறது, போர் செய்ய வர்றாங்க என்று நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப சொந்தக்காரங்க எல்லாரும் சொல்றாங்க, ஒரு வீடுகள் எல்லாம் சொல்றாங்க, ஆமா நம்புவோம், நீங்க உண்மையாளர், நம்பிக்கைக்குரியவர், நேர்மையாளர், நீங்க சொன்ன உண்மையா தான் சொல்லுவீங்க, நீங்க போய் சொல்லி நாங்க பார்த்ததே இல்லை. நபியாக ஆவதற்கு முன்னாலே அந்த தகுதி யோசிச்சு பாருங்க. வழிகாட்டியாக மக்களுக்கு தலைவராக ஆவதற்கு முன்னாலேயே அந்த தகுதி என்ன? நம்பிக்கையாளர், நேர்மையாளர், ஒழுக்கமானவர், கண்ணியமானவர் சொல்லி ரசூலுல்லாஹ்வை அப்படி புகழ்ந்தார்கள் அந்த மக்கள். அப்ப அந்த தகுதியை எப்படிப்பட்ட ஒரு நிலை சொன்னா, நம்பிக்கை தான் ஒரு சமுதாயத்தினுடைய விஷயங்களை பெரிய அளவில் மாற்றும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு ஹுதைபியா உடன்படிக்கை என்ற ஒரு உடன்படிக்கை நடக்கிறது. வரலாற்றில் ஒரு பெரிய விஷயம் ஹுதைபியா உடன்படிக்கை என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்கன்னா காபத்துல்லாஹ்வை நோக்கி செல்கிறார்கள். தடுக்கப்படுறாங்க, குறைஷிகள் என்ன செய்றாங்க? தடுக்கிறாங்க. இப்படி தடுக்கக்கூடிய நேரத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நீங்க அடுத்த வருஷம் வாங்க, இப்ப நீங்க நினைச்ச கூடாது, வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஒப்பந்தத்தை போடுறாங்க. ஒப்பந்தத்துல என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, எங்க மக்காவுல இருந்து யாராவது, நல்ல கவனிங்க, மக்காவுல இருந்து யாராவது இஸ்லாத்தை தழுவி உங்களிடத்திலே வந்தால் நீங்க என்ன செய்யக்கூடாது? அவங்களை ஏற்றுக்கொள்ள கூடாது, திருப்பி அறிவிக்கணும். உங்கள்கிட்ட இருந்து யாராவது முஸ்லிம்களை அது பழைய கொள்கைக்கு வந்து மக்காவுக்கே திரும்பி வந்தா அவங்கள நாங்க திரும்ப அனுப்ப மாட்டோம். ஒப்பந்தத்தை பாருங்க. ஒப்பந்தமே எப்படிப்பட்ட ஒப்பந்தம்? அதாவது மக்காவில இருந்து வரக்கூடியவர்களை நீங்க திரும்பி அனுப்பிச்சிடணும், மத்த இருந்து வரக்கூடியவர்களை மக்காவுக்கு உள்ளவங்க திரும்ப எங்கிட்ட வர்றதுனால நீங்க விட்டுருக்கோம், அவங்க தடுக்க கூடாது அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் நடந்துகிட்டு இருக்கிறாரு. அந்த ஒப்பந்தம் நடந்து முடிய கூட இல்லை. அந்த நேரத்துல என்ன செய்யறாரு? அவங்க வந்து இங்க இஸ்லாத்துக்கு வந்து இந்த பக்கம் வரும்போது ரசூல் தடுத்துட்டாங்க. அப்படி ஒரு ஒப்பந்தத்தை நிறைவேற்றிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மகா தலைவர், அற்புதமான தலைவர், அழகான உண்மையான தலைவர், நேர்மையான தலைவர், உலகத்துக்கே வழிகாட்டியான தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம் தான் அப்படிங்கிறதுக்கு இன்றைய தலைவர்களை பார்க்கும்போது நமக்கு தெரிகிறது. இந்த அரசியல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது? ரசூலுல்லாஹ் குறைஷிகள்ட்ட போட்ட ஒப்பந்தத்தையே நிறைவேற்றிருக்காங்க பாருங்க. எவ்வளவு இழப்புகள், எவ்வளவு சோதனைகள், எவ்வளவு துன்பங்கள், எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு பெரிய காரியங்கள் இருந்தாலும் அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றணும்ன்ற ஒரு நிலையில் இருந்தார்கள். அதுதான் இஸ்லாத்துக்கு வளர்ச்சியா பின்னாடி மாறிச்சு. அதுதான் மாற்றத்தை உருவாக்கிச்சு. ஏன்னா நிறைய பேர் இஸ்லாத்தை தருவாங்க, இங்க வரக்கூடிய அங்கே இருந்ததுனால கூட கொஞ்சம் அதிகமாகிட்டு போயிட்டே இருந்துச்சு. மக்காவிலே இருந்தாங்க, இஸ்லாத்தை தருவவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக ஆரம்பிச்சு. ஏன் மதீனாவுக்கு வர முடியல?
இங்க அனுப்பக்கூட ஒப்பந்தம் பண்ணீங்கல்ல, நீ அங்கேயே இருந்து வளர்க்க அப்படிங்கிற நிலைக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை ஏற்படுத்துறது இந்த ஒப்பந்தம் தான் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அப்ப ஒப்பந்தம் என்பது நம்பிக்கைக்குரியது. யாருக்கு போட்டாலும் உலகத்திலேயே மோசமான ஒரு ஒப்பந்தம் சொன்னா அமெரிக்காவில ஈரான் கூட போட்டாலும் அந்த ஒப்பந்தம் தான். இதுக்கு முன்னாடி உள்ள ஒப்பந்தம் சொல்றேன். காலையில் போடுவோம், மத்தியானம் மாறிடுவோம், மத்தியானம் போடுவோம், சாயந்தரம் மாறிடுவோம், சாயந்தரம் திரும்ப வருவோம், திரும்ப அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா போர் நடக்கும், அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஒப்பந்தமா, அடுத்த நாள் திரும்ப போர் நடக்கும். இது ஒப்பந்தம் ஆகுது. இப்ப கடைசியா ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அது ஒரு விஷயம். ஒரு ஒப்பந்தம் என்று சொன்னால், ஒரு உடன்படிக்கை என்று சொன்னால், ஒரு நம்பிக்கை என்று சொன்னால், அதை நிறைவேற்றினால்தான் நம்பிக்கை வரும் மக்கள் மத்தியில, இல்லையா? யோசிச்சு பாருங்க, எவ்வளவு இழப்புதல் வந்தாலும் அது வர வேண்டும். பாருங்க, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல ஒரு வழக்கு வருகிறது. அந்த வழக்குல வந்து 2 வழக்காளிகள் வர்றாங்க. வந்து தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை வந்து சொல்றாங்க, தாவூத் நபி அவங்க வந்து 2 பேர் வர்றாங்க. வந்து சொல்றாங்க, நாங்க 2 பேரும் வழக்காளிகள், வழக்கு உங்கள்கிட்ட தீர்ப்பு கேட்டு நாங்க வர்றோம். இவர் என்னுடைய சகோதரர், இவருக்கு 99 ஆடுகள் இருக்கிறது, எனக்கு ஒரு ஆடு இருக்குது. அந்த 99 ஆடு உள்ள அவர் வந்து என்ன செய்யறாருன்னா, அந்த ஒரு ஆடை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு கேட்கிறாரு. வாதத்தை என்னை மிகைத்து விட்டார். வாதத்துல எடுக்கிறாரு, வாதம் இருக்கலாங்க, எடுத்து வைக்கக்கூடிய அந்த வாத தன்மை இருக்குல்ல, 99 ஆடுகள், அதை வச்சு நாம நினைக்கிறது ஒரு பெரிய விஷயம். அதுக்கு தனியா நிறைய பராமரிக்கிறேன். நீ ஏன் ஒரு ஆளுக்கு கஷ்டப்படுற? ஏன் 99 சேர்த்து விட்டுரு, நான் 100 பாத்துக்கிறேன், ரவுண்டா இருக்கும், எண்ணிக்கை ரவுண்ட் ஆயிரும் அப்படின்னு நம்ம வாத தன்மையில நம்மை மிகைத்து விட்டார். இப்போ தாவூதை நீங்கள் தீர்ப்பு சொல்லுங்கள் அப்படின்னு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல வந்து அவர் வந்து கேட்கிறார். அப்ப தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பாருங்க, அது உலகத்துக்கே ஒரு அழகான அற்புதமான தீர்வு. உலகத்துக்கு உள்ள எல்லா இந்த வாக்குறுதியை நிறைவேற்றுறது, நம்பிக்கை மோசடி பண்றது, அடுத்த பொருள் ஆட்டையை போடுறது எல்லாம் நடக்கல. அதுக்கு அழகான தீர்வு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லக்கூடிய தீர்வு என்னன்னு சொன்னா, அவர் தன்னுடைய ஆடுடன் சேர்த்து உம்முடைய ஆடையும் கேட்டதனால் அவர் வரவு மீறிவிட்டார். அப்படி கேட்கக்கூடாது. 99 ஆடு அவருக்குன்னா அவருக்கு தான், ஒரு ஆடு உனக்குன்னா அது உனக்கு தான். ஒரு ஆடு ஒண்ணுதானே, கம்மி தானே அப்படின்னு கிடையாது. ஒண்ணுன்னா ஒண்ணுதான், 99 99 தான். அவன் 99 பெருசு, உனக்கு 1 பெருசு, அவ்வளவுதான். அழகான தீர்ப்புடைய இதை விரிவா சொல்றேன். அப்ப தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அவர் வரவு மீறி விட்டார் அப்படின்னு சொல்லி அந்த தீர்ப்பு சொன்னாங்க. இன்னைக்கு என்னன்னு சொன்னா, வேறொரு கட்சியில உள்ளவர்கள் என்ன செய்றாங்க, விலை கொடுத்து வாங்குறாங்க. இது எப்படி பாருங்க, யோசிச்சு பாருங்க. வேறொரு கட்சியில உள்ள ஆட்களை நீ வந்து அங்க வந்து ராஜினாமா பண்ணி என் கூட வந்துரு அப்படி, இது இந்த எவ்வளவு பெரிய மோசமான ஒரு விஷயம். அடுத்த மனைவியிட்ட போய் நீ வந்து தலாக்கு விட்டுரு, புலா விட்டுரு, நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அதான் ஒப்பந்தம் தானேங்க. ஒரு ஒப்பந்தம் என்பது நிறைவேற்றப்பட வேண்டியது இல்ல. எவ்வளவு இருந்தாலும் அவன் மனைவியாச்ச, அவனுடைய உரிமையாச்ச, அவனுடைய காரியமாச்ச, அவனுக்கு கொடுக்கப்பட்ட உரிமைகளை மற்றவர்கள் தலையிடக்கூடாது என்ற சாதாரண அறிவு கூட இன்றைக்கு தலைவர்களுக்கு மத்தியில் இல்லைன்னு சொல்லும் போது இஸ்லாம் எப்படி எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அப்படி வளர்த்து நிற்கிறது பாருங்க. வாக்குறுதியை நிறைவேற்றணும். கடைசி வரை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை அல்லாஹ் சொல்லுகிறார். மூசா நபியை வந்து அல்லாஹ் வந்து என்ன செய்யறான், ஃபிரௌன்கிட்ட அனுப்பி அந்த மக்கள்கிட்ட ஏகத்துவத்தை சொல்லி அந்த மக்கள் என்ன செய்யறாங்க, வென்றெடுத்து வர்றாங்க. அப்புறம் ஃபிரௌனுடைய சமுதாயம் அழிக்கப்பட்டு விட்டது. அப்ப அந்த இஸ்ரவேல் மக்களை போட்டுட்டு ஒரு இடத்துக்கு போறாங்க. ஒரு இடத்துல எல்லாத்தையும் நிறுத்தியாச்சு. தம்பிட்ட சொல்றாங்க, அவருடைய சகோதரர்கிட்ட சொல்றாங்க, ஹாரூன்ட்ட சொல்றாங்க, ஹாரூனே நீங்க கூட இருந்து அவங்களுக்கு வழி நடந்து நான் போய் தூர்சினா மலைக்கு போயிட்டு வர்றேன், அல்லாஹ் அழைக்கிறான், நான் போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு
மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த ஒரு ஒப்பந்தத்தை சொல்லி தம்பின்னு சொல்றாங்க, அந்த சமுதாய மக்களையும் சொல்றாங்க, சொல்லிட்டு போயிட்டாங்க. மேல போய் 40 நாட்கள் கூட ஆகல, மேல போனாங்க, மலைக்கு போனாங்க. அவங்க போனவனே அல்லாஹ் சொல்லிட்டான், மூசாவே என்ன சீக்கிரம் வந்துட்டேன், இல்ல உன்னுடைய அருளுக்காக நான் எழுந்தேன், விரைந்து வந்து விட்டேன். நீங்க விரைந்து வந்து அங்க சாமியை வழிகெடுத்துட்டான், சாமி வழிகெடுத்துட்டான், எல்லாத்தையும் வழிகெடுத்துட்டான். காலை கண்டை கடவுளாக ஆக்கக்கூடிய அளவுக்கு வழிகெடுத்த விஷயத்தை அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அந்த செய்தி சொல்ல, மூசா அலைஹிஸ்ஸலாம் பலகைகளை வேறத்தை வாங்கிட்டு நேரா வர்றாங்க. அந்த பலகையே தூக்கி அந்த சமுதாயத்தை போடுறாங்க, அந்த குறிப்பிட்ட நபர்கள் மீது தூக்கி போடுறாங்க. என்னாச்சு, நான் போய் நீண்ட நாள் இல்லையே, என்னுடைய உள்ள அந்த வாக்குறுதி ஏன் நிறைவேற்றல, நான் உங்களை சொல்லிட்டு தான் போனேன், அதை சொல்லிட்டு போல என் மாறு செஞ்சீங்க என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கும் போது அங்க உள்ள மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, சாமி தான் இதை வந்து எங்களை வழிகிட்டுதான், அவன் தான் என்ன செஞ்சா தூண்டுனான். இந்த தூதருடைய காலடி மண் எடுத்து ஒரு நகைகள் எல்லாம் ரெடி பண்ணி, அந்த சமுதாயத்தினுடைய நகைகள் எடுத்து ரெடி பண்ணி தூதருடைய காலடி மண்ணடி தூக்கி போட்டதுனால அது ஒரு மாட்டினுடைய சவுண்ட் வந்தது, சாமிகளை வழிகெடுத்துதான் அப்படின்னு சொல்லி அந்த ஒப்பந்தத்தை, அந்த வாக்குறுதியை, அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டு போன விஷயங்களை மாறு செய்தார்கள் என்கிற விஷயத்தை பார்க்கிறோம். அதே மாதிரி சகோதரனுடைய தாடி பிடிச்சி இருக்கிறாங்க, இருந்து கேட்கிறாங்க, ஏப்பா இப்படி சமுதாயம் வழிகிட்டு போகும்போது நீ பார்த்து கொண்டு சும்மா இருக்கியா, எப்படி தடுத்திருக்க வேண்டாமா என்று சொல்லும் போது அவங்க சொன்னாங்க, நான் வந்து இஸ்ரவேல் மக்கள் மத்தியில பிரிவினை ஏற்பட்டு 2 குரூப்பா மாறிடுங்கிறதுனாலதான் சொல்லாம இருந்தேன். ஏன்னா 2 ஒரு குரூப் முடியாது, ஒரு குரூப் அப்படியே இருக்குல்ல, சத்தியத்தை சொன்னாலே அப்படி ஆகும், 2 குரூப்பா மாறிடும், அதெல்லாம் சொல்லாம இருந்தேன்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சகோதரன் இடத்துல வினவிய விஷயத்தையும் அல்லாஹ் ஒரு பதில் சொல்லி காட்டுகிறாங்க. அப்ப ஒரு ஒப்பந்தம் வாக்குறுதிய இறுதியிலும் இருந்து நிலைநிறுத்த நல்லது வச்சு இருக்கிறாரு. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்தீங்கன்னு சொன்னா, அவங்க உஹது போர்க்களத்துல அவங்க போர் செய்வதற்காக எல்லாத்தையும் படைகள் நிறுத்துறாங்க. அப்படி நிறுத்தக்கூடிய இடத்துல ஒரு மலை குன்று இருக்கிறது, மலை கிடையாது, மலை குன்று. அப்ப அது மேல எல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவுகளை நிப்பாட்டிட்டு என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, இந்த மாதிரி போர் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல எங்களுடைய உடம்புகளை நாங்க மீட்கப்பட்டு பறவைகள் கொத்தி சாப்பிட்டாலும், எப்படின்னு பாருங்க, பறவைகள் கொத்தி சாப்பிட்டாலும் நீங்க கீழே இறங்கக்கூடாது. இதான் ஒப்பந்தம். அருமையான ஒப்பந்தம் பாருங்க. நாங்க எவ்வளவு எந்த நிலையை நடந்தாலும் சரி, போர்க்கையில் நடந்துட்டு இருக்கோம், மலை கொண்டு ரொம்ப பெருசு கிடையாது, நமக்கு ஒரு மாடி இருக்குல்ல, இந்த அளவுக்கு தான் இருக்கும், இந்த ஃபர்ஸ்ட் மாடி இருக்குல்ல, இந்த அளவுக்கு கூட இருக்காது, ஒரு அளவுக்கு தான் இருக்கும். அப்ப அந்த அளவுக்கு உண்டானதான் அம்பு எறிய முடியும். அவங்க ஏன் அப்படி நிப்பாட்டினாங்கன்னு சொன்னா, இந்த மலை குண்டுல இருந்து நீங்க என்ன செய்யணும், அம்பு ஏறிக்கிட்டே இருக்கணும், எதிரிகளை பார்த்து நீங்க என்ன செய்யணும், அம்பு எறியணும், இதான் உங்களுடைய டியூட்டி அப்படின்னு நபிகள் ஸல்லல்லாஹு ஒரு ஒப்பந்தத்தை போட்டு என்ன செய்றாங்க, நிறுத்துறாங்க. அதே மாதிரி நடக்கும், போர் நடக்குது. போர் நடக்கக்கூடிய நேரத்துல எதிரிகள் அடி வாங்குறாங்க, அப்படி இவங்க அம்பு எழுதிட்டு இருக்கிறாங்க. ஒரு நேரத்துல எதிரிகள் என்ன பண்ணாங்க, அந்த மலையை சுத்தி புறப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, பயந்துட்டு போற மாதிரி போயிட்டாங்க. இவங்க மேல இருந்து மற்றவங்க நினைச்சிட்டாங்கன்னா அவர்கள் போயிட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு தமது பண்ணி கீழே இறங்கிட்டாங்க. அவன் நினைச்சானா மலையை சுத்தி திரும்ப வந்துட்டான். இவங்க இறங்கிட்டாங்க, அவன் நினைச்சிட்டா அப்படியே மலையை சுத்தி அப்படியே வந்துட்டான் திரும்ப. அது கடுமையான சேதமாகி அது ஒரு பெரிய இழப்பு அளவுக்கு அந்த போர்க்களமாயிட்டு உகத்துல பெரிய அடி. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒப்பந்தத்தை, அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி இருந்தால், ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வாக்குறுதியை அந்த இடத்துல நிறைவேற்றி இருந்தால், ஒப்பந்தத்தை அந்த இடத்துல நிறைவேற்றி இருந்தால் இந்த ஒரு பிரச்சனை வந்திருக்காரு. எவ்வளவு அழகா சொல்லிருக்காங்க பாத்தீங்களா, எங்கள் உடம்பை மேனிகளை பறவைகள் சாப்பிட்டாலும் நீங்க இறங்கக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம், கடைசி வரைக்கும் நிக்கணும், நான் வந்து கூப்பிட்டாதான் நீங்க இறங்கணும் இல்லையா. இப்படி இருக்கிற ஒரு முஸ்லீமுடைய பண்புகள் எப்படி இருக்குன்னா, எந்த உயிரே போனாலும் சரி, உடமைகளே இருந்தாலும் சரி, வாழ்வே இருந்தாலும் சரி, ஒரு ஒப்பந்தம் போட்டுட்டா அதுல உறுதியாக இறுதி வரைக்கும் உறுதியாக நிற்கக்கூடிய தன்மையை வளர்த்தாதான் அதுல வெற்றி கிடைக்குமே தவிர
டக்குன்னு மாறணும் வைங்க, யாருமே நம்பவே மாட்டாங்க. இவனை போய் நம்ம இவனை எதுலையும் சேர்க்க முடியாது, இவனுடைய வார்த்தையை தண்ணியில தான் எழுதணும்பாங்க. சில பேருக்கு சொல்லுவாங்கல்ல, இவனுடைய வார்த்தையை எழுதணும் தண்ணியில தான் எழுதணும். இவன்கிட்ட போய் ஒப்பந்தம் போடுறீங்கப்பா, இவன மனுஷனாவே நிப்பானா, ஒழுங்கா நிப்பானா, இவனை நம்பி எப்படி இந்த பொருளை கொடுக்குறேன், இவனை நம்பி எப்படி பொண்ணு கொடுக்குறேன், இவனை நம்பி எப்படி வியாபாரத்துக்கு கூட்டு சேர்றேன் அப்படின்னு எத்தனை பேர் அந்த மாதிரி பேர்ல வாங்குறாங்கல்ல. காரணம் என்ன, எல்லா இடத்துலயும் அந்த மாதிரி பேர் வைக்க சொல்லுவாரு. அவர் பேர் என்ன, உடனே நம்ம போர் சரி, ஏமாந்துக்காரன், திருடன், இப்படி கொள்ள மாதிரி முடிச்சொருக்கி, இப்படி ஏராளமான பேர்களுக்கு உரிமையாளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா. காரணம் என்ன, இந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்ற மாட்டாங்க, வாக்குறுதியை நிறைவேற்ற மாட்டாங்க. அவர் பொய்யும் புத்தகங்களும் உள்ள நிலையில் இருந்தால் அது முஸ்லீமுடைய பண்பே கிடையாது அப்படிங்கிறத நம்ம கவனத்துல வைத்து ஒரு முஸ்லீம் என்ன செய்ய வேணும், எல்லா நேரத்திலையும் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும். வாக்குறுதி விசாரிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ் சொல்றார், நம்ம சொல்லக்கூடிய வாக்குறுதி இருக்குல்ல, அதெல்லாம் விசாரிப்பான், கேட்பான். வாக்குறுதி பத்தி நிறைவேற்றினியா என்று இறைவன் என்ன செய்வான், வாக்கு விசாரிக்கப்படக்கூடியதாக இருக்கிறதுங்கிறான். அப்ப வாக்கு கேட்பான்னு சொன்னா நம்ம சும்மா அள்ளி வீசுறது, எவன் கேட்கறதுக்கு எவன் இருக்கிறான் என்ன, உனக்கு அதுல கல்யாணம் பண்ண போறா போட்டுட்டு அதுவே வீடு கட்டு இருந்தது, அதை இந்தியா கல்யாணம் பண்ண பிறகு பழைய சாப்பாடு கொடுத்து கஞ்சி கொடுத்து என்ன லட்சணமோ அந்த மாதிரி வாக்குறுதியில அள்ளி வீசுவார்கள். அப்படி இருக்குல்ல, எதை செய்ய முடியுமோ அதான் கூட சொல்லணுமே தவிர செய்ய முடியாத வாக்குறுதிகள் எல்லாம் அள்ளி வீசக்கூடாது. அது விசாரிக்கப்படும். ஒரு முஸ்லீமா இருந்தா கண்டிப்பாக இறைநம்பிக்கை உடையவர்கள் வாக்குறுதிகளை கரெக்டா சொல்லணும், யாரா இருந்தாலும் சரி. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பணம் கொடுக்க சொல்லுவாங்க இல்ல, நிறைய ஊரில் நாங்க கோயம்பேடு மார்க்கெட்டு கொண்டாச்சாரெல்லாம் பார்த்துருக்கிறோம். நிறைய பேர் என்னன்னா இந்த வட்டி, இஸ்லாத்துல வட்டி தடுக்கப்பட்டது. ஆனா வட்டிக்கு மக்களா இருக்காங்க, வாங்குறவங்க கொடுக்குறவங்க எல்லாம் இருக்காங்களா, அவங்களோட நமக்கு நல்ல பழக்கம் உண்டு. அப்போ அந்த வட்டிக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு 50,000 ரூபாய் வட்டிக்கு ஒருத்தர் கேட்பாரு, வட்டிக்காரன் போய் கேட்பாரு. அவன் என்ன சொல்லுவாங்க, யாரையாச்சும் சொல்லுமா, யாரையாவது சொல்ல, இன்னைக்கு இருக்குல்ல, யாரையாவது நீ ஜாமீன் சொல்லுமா. உடனே இவன் ஒருத்தர் வாலண்டியரா நினைச்சுவான், இவன்ட்ட 50,000, இவன்ட்ட நல்லவன்னு ஒரு பேர் இருக்கும், இவன்ட்ட பணம் அந்த அளவுக்கு இருக்காது. அவனே நினைச்சான், வட்டிக்காரன் என்ன சொல்லுவான்னா, இந்த அப்துல்லா சொன்னா நான் கொடுக்குறேம்மா, அப்துல்லா சொன்னா கொடுக்குறேம்மா, இந்த முத்துமாலா சொன்னா கொடுக்குறேம்மா, இந்த முருகன் சொன்னா கொடுக்குறேம்மா. அந்த முருகன் நல்லவனா இருப்பான், ஆனா அந்த 50,000 பணம் இருக்காது. இந்த அப்துல்லாவுக்கு நல்லவனா இருப்பாரு, 50,000 பணம் இருக்காது. ஆனா இவன் வட்டிக்காரன் வேணும்னே அவனை இழுத்து விடுறதுக்கு என்ன சொல்லுவானா, அவனால சமுதாயத்துல மரியாதை மதிப்போடு இருக்கிறான், அவன் சொன்னா நான் கொடுக்குறேன் அப்படிமா. உடனே இவன் போய் கேட்பானா, கொடுப்பான், நான் பாருங்க நம்ம போய் நான் கொடுப்பா அப்படின்ட்டுருவான். அவன் வாங்கிட்டு அடுத்த வாரம் ஓடிடுவான். யாரு, இந்த 50,000 வாங்கிட்டு போனா ஓடிடுவான், அதோட போயிடுவான். இந்த 50,000 ரூபாய இந்த முத்துமால, இந்த முருகன், இந்த அப்துல்லா வாங்காத முழுவதும் கெட்டி சாகும். அதான் பெரிய அநியாயம். அது மட்டும் இல்ல, கேட்காத கேள்விகள்லாம் கேட்பானுங்க. பணம் வாங்கி அனுமதிச்சு போனா ஒருத்தன் இவன் ஒரு வார்த்தை வாக்குறேன்னு சொன்னான். இந்த வாக்குக்காக வேண்டி கேட்காத கேள்வினா அந்த காதலுக்கு ரத்தம் சொல்லுவாங்கல்ல, குடும்பத்தாரெல்லாம் இழுத்து வச்சு, நான் 50,000 உதாரணம் சொல்றேன், 5 லட்சம் அளவுக்குலாம் ஜாமீன் சொல்றவங்களா இருக்கிறாங்க. அதோட முடிச்சு இவன் லைஃப், நீ தானே சொன்ன, நீ குடும்பம். அப்போ வாக்கு எவ்வளவு முக்கியமானது பத்திதான். வாக்குறுதிங்கிறது முக்கியமானது. நம்ம காசை எடுத்து கொடுக்கறது மாதிரிதான் வாக்குறுதி. அப்ப அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவது என்பது இஸ்லாத்தினுடைய முக்கியமானது. நபிகள் சொன்னாங்க, ஆயத்துல் முனாஃபிகீன ஸலாத்துன், முனாஃபிகீனுடைய அடையாளம் 3. பேசினால் பொய் பேசுவான், நம்பினால் மோசடி செய்வான், வாக்களித்தால் மாறு செய்வான். இதுதான் அந்த அடையாளம். அதனால ஒரு முஸ்லீம் என்ன செய்யக்கூடாது, முடிஞ்சா என்னால முடியுமா முடியும், இல்லைன்னா இல்லை, அவ்வளவுதான். வாக்குறுதி கொடுத்துட்டு என்ன செய்யக்கூடாது, மாறு செய்யக்கூடாது, வாக்கை நிறைவேற்ற வேண்டும். வாக்கு அல்லாஹ் விசாரிப்பான் என்பதை கவனத்தில் வைத்து நம்முடைய வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாகவும், சமுதாயத்தில் நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு சரி மாதிரி ஆயிருக்க நேரத்துல அப்படிதானே யோசிச்சு பாருங்க. நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இது சரி இது சரின்னு நினைக்கும். சமுதாயத்தில் நடக்கிறது தப்ப சரின்னு சொல்லுவோம் இல்லையா. விபச்சாரத்தையும் சரின்னு சொல்லக்கூடிய காலங்கள்லாம் மாறிடுச்சு இல்ல, அப்படிலாம் ஆயிடுச்சு இல்ல.
அப்ப அதை வச்சுக்கிட்டு நம்ம முடிவெடுக்கக்கூடாது. குர்ஆன் என்ன சொல்கிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள், அதுதான் சரியே தவிர சமுதாயத்தில் நடக்கிற விஷயங்களை வைத்து நம்ம நினைச்ச கூடாது, ஒரு முடிவுக்கு வரக்கூடாது என்பதை கவனத்தில் வைத்து செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.